ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து அதில் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கழுவிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட நாம் வேக வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. இதோட நான் ஒரு 50 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் 50 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பருப்பு வேக வச்சு அதே பாத்திரத்தில் 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் நான் நெய் ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க மாவு. இதை இப்போ குட்டி குட்டி பாலாக இந்த மாதிரி பாலாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப பெருசாக தேய்க்கணும்னு தேவையில்லை, சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து இன்னொரு ரவுண்டு தேய்ச்சிக்கோங்க. இதில் நம்ம பூரணம் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் சின்ன உருண்டையை எடுத்து சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 2 உருண்டை நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் ஒன்றில் நம்ம பூரணத்தை வைக்க போகிறோங்க. பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பூரணம் தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கலாங்க. நான் இப்போது இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதை இது மேலே இன்னொன்று தேய்ச்சோல அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ரவுண்டு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சுற்றி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கத்தி இல்லைன்னா நான் கையில் வச்சுருந்த ஸ்பூன் வச்சே நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் ஸ்பூனாலேயே இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். குழந்தைங்க கோதுமை மாவில் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி போட்டால் தான் சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தவுடனே ஈவினிங் டைமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும். அவங்க பார்த்த உடனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. இதை இப்போ நம்ம இந்த மாதிரி பூ மாதிரி செஞ்சு விட்டுறலாங்க. இதை நம்ம வேக வைக்கல, இன்னுமே கலர் பிரைட்டாக வரும். பசங்க இதை பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. உள்ள ஸ்வீட் இருக்கிறதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி பூ மாதிரி செஞ்சாச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து இட்லி தட்டில் அடிக்கிடலாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, ஒரு குட்டி பூ மாதிரி இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம வச்சுருக்க மற்ற எல்லா உருண்டைகளையுமே இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ வச்சுக்கோங்க. நான் இதை ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இருக்கிற மற்ற எல்லா மாவையும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நான் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி நாம் இட்லி தட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்கவே. குழந்தைங்க பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் இட்லி தட்டில் அடுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம அப்படியே இட்லி பானையில் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா சூடானதும் இதை அப்படியே இட்லி பானைக்குள்ளே வச்சிடலாங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. சூடானதும் நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி போட்டு மூடிடலாங்க. இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம லைட்டாக சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நான் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம கோதுமை மாவு இல்லாமல் பச்சரிசி மாவு, மைதா மாவு எதில் வேணால் ட்ரை பண்ணலாங்க. ஆனால் கோதுமை மாவுங்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியமானதாக இருக்குமேனு நான் கோதுமை மாவில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கோதுமை மாவில் சூப்பரான ஒரு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.